இந்த நிகழ்விலே இளைஞர்கள் மத்தியில் கல்வி சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் வேலை வாய்ப்பு சார்ந்தும் ஏன் அனைத்தையும் சார்ந்தும் இளைஞர்கள் மத்தியில் மிக தெள்ளத் தெளிவான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே எத்தனையோ பணிகள் இருந்தாலுமே கூட அவற்றையெல்லாம் விட்டு நமது மத்தியில் உங்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு நிறைந்த அண்ணன் கௌதம் அவர்களையும், மேலும் எந்த கட்சியில் இருந்தால் என்ன, நம்முடைய நோக்கம் இலக்கு ஒன்றுதான், நமது கிராமம். எந்த கட்சியில் ஊரில் எத்தனையோ வயல்வெளிகள் எத்தனையோ கழனிகள் இருக்கும், ஆனால் ஒரே கழனியில் மட்டும் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றது இல்லை. எல்லா கழனிலும் போயிட்டாச்சு எப்படியாவது சம்பாதிச்சு கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை நம்ம கரை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாயை போன்று இந்த கிராமத்திற்கு நம்முடைய ஊராட்சிக்கு தலைவராக இருந்து அவரால் என்னென்னலாம் செய்ய இயலுமோ அவற்றையெல்லாம் செய்து வருகிற, இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிற நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவர் பாலு அண்ணன் அவர்களையும் வணங்கி மற்றும் ஐயா அவர்களையும் வணங்கி, ஒரு ஊடகவியலாளர் பார்வையில் கல்வியும் அரசியலும் என்ன, எப்படி இருக்கிறது, அதில் நாம் எப்படி இருக்கிறோம், சமூகம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருந்தால் ஈடேற்ற முடியும் அல்லது சமநிலை பெற முடியும் அல்லது அதையும் தாண்டி உயர்ந்து நிற்க முடியும், இப்படியான ஒரு பார்வை அனைத்து வகையிலும் மிகச்சிறந்த ஒரு எழுச்சி உரையாற்ற அண்ணன் அவர்களும் இன்னும் வருகை தரவிருக்கக்கூடிய ஜீவா தோழர் அவர்களும் உரையாற்றுவார்கள். நான் இன்றைக்கு ஒரு ஊடகவியலாளராக பணியில் இருக்கிறேன். கடந்த 11 ஆண்டுகளாக 2013 தொடக்க காலகட்டத்திலிருந்து அகில இந்திய வானொலி நிலையம், அங்கிருந்து என்னுடைய தொடக்க கால பயணம். அதை தாண்டி வானொலி, பண்பலை, காட்சி ஊடகங்கள், அப்படி என்று இன்றைக்கு ஒரு ஊடகத்தில் பணிபுரிந்து வருகிறேன். அப்படி ஊடகங்களில் நான் கடந்து வந்த பாதையில் என்னுடைய சுயநலம் சார்ந்து என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய குடும்ப வளர்ச்சி அப்படி என்று மட்டும் நான் நினைக்காமல், ஊடகத்தில் பணிபுரிவதற்கு முன்பாகவே ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் எனக்குள், இன்றைக்கு இந்த ஆகச்சிறந்த தெருமுனை கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுக்கு எப்படி உணர்வுகள் எழுந்ததோ, நம்முடைய கிராமம், நம்முடைய இளைஞர்கள் என்று சில நிமிடங்களுக்கு முன்பாக குறிப்பிட்ட சங்கீதராஜ் தோழர் அவர்கள், அந்த மாதிரியான கனவு திட்டங்கள் எனக்கு நிறைய தோன்றின. அப்போதெல்லாம் எனக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நான் அறிவேன், சில விடயங்கள் அறிவேன். அவர் தலித் மக்களுக்கும், தலித் மக்களை கடந்து பொதுமக்களுக்கும் எம்மாதிரியான ஆகச்சிறந்த சட்ட திட்டங்களை வகுத்தளித்திருக்கிறார், சமத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறார் என்பதை ஓரளவுக்கு அறிவேன். அதிலிருந்து எனக்கு எழுந்த எண்ணங்கள், அனைவரும் சொல்வதுண்டு, நாம் பெற்ற கல்வி நம் சமூகத்துக்கு பயன்பெற வேண்டும், அதன் பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்துக்கும் பயன்பெற வேண்டும் என்ற குறைந்தபட்சமான ஒரு திட்ட எண்ணோட்டத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய கிராமம் அப்படி என்று நான் தொடங்கினேன். அதன் பிறகு சென்னை மாநில கல்லூரியில் படிக்க ஆரம்பித்த பிறகு இன்னும் நிறைய உள்வாங்கி நிறைய கனவுகளோடு நம்ம தொடர்ந்து பயணித்தோம். நிறைய முயற்சிகள், முன்னெடுப்புகள், இரவு பாடசாலை சார்ந்து, விழிப்புணர்வு சார்ந்து, கல்வி சார்ந்து, வேலை வாய்ப்பு சார்ந்து, விளையாட்டில் நாம் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை வெறும் இங்கே மட்டுமே பக்கத்தில் இருக்கும் ஆடுகளத்தில் மட்டுமே விளையாடுவதை தாண்டி மாவட்ட அளவில், மாநில அளவில், சர்வதேச அளவில் என்று கொண்டு செல்ல வேண்டும். இப்படி பல முயற்சிகளில் நாமும் கூட முன்னெடுத்தோம். சிலது வெற்றி அடைந்தது, பலது தோல்வி அடைந்தது, விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. அதையெல்லாம் சுமந்து கடந்து இந்த ஊடகத்தில் பயணிக்கிற போது அங்கே நான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைகளை பார்க்கிறோம். நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்வில் நாம் அடக்குமுறைகளையும் பல அழுத்தங்களையும் பல பிரச்சனைகளையும் பல இழி பார்வைகளையும் நம் மீது சுமந்து நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து தப்பித்து நம் ஒரு படி மேலே உயர்வதற்குள் படாத பாடு என்றுதான் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஊடகத்திலிருந்து பார்க்கும்போது தினசரி செய்திகள், அது எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, நான் குறிப்பிட விரும்பவில்லை, அங்கே
எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலுமே கூட ஆகச்சிறந்த உலகத்தின் சட்ட மாமேதை இன்றைக்கு உலக அளவிலே உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய புகழ் இன்னும் இன்னும் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடியது பாபா சாஹேப் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரையே இரட்டடிப்பு செய்கிற ஒரு வேலை, அவரையே குறுகிய பார்வைக்குள் சுருக்குகிற ஒரு வேலை, அவரை பின்தொடர்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தாய் சிறுத்தையான அண்ணன் இளம் புரட்சியாளர் தொல் திருமா அவர்களையும் ஒடுக்குகிற வேலை என்றால் அவருடைய நலக்காரியங்களை, அவருடைய சமத்துவ பொது சிந்தனைகளை விரிவடைய செய்யாமல் அதை அடக்கி ஒடுக்கி குறுகிய ஒரு வட்டத்துக்குள் சுழன்றடிக்கிற ஒரு வேலையை செய்கிறார்கள். அது சமூகத்தில், பொது சமூகத்தில் அப்படியாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நான் ஊடகத்திலும் பார்க்கிறேன், பல முறை பார்த்து நொந்து கொண்டிருக்கிறேன். எனக்கான வாய்ப்பு கிடைக்கிற இடத்தில், எனக்கான குரல் இருக்கிற இடத்தில் நான் அதை பேசியிருக்கிறேன், கோரிக்கையாக வைத்திருக்கிறேன், ஏன் இன்னும் கூட சண்டை செய்திருக்கிறேன். அதற்காக சில இடங்களில் வேலையும் இழந்திருக்கிறேன். இந்த செய்தியில் ஏன் குறிப்பிட்டு ஒரு சமூகம், மாற்று சமூகம், இன்னார் சமூகத்தில் அந்த கலப்பு திருமணமோ ஏதோ ஒரு திருமணமோ வேற ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ அந்த மாற்று சமூகத்தை சார்ந்த சமூகத்தின் பெயர் மட்டும் குறிப்பிட மாட்டாங்க. அந்த விஷயத்துல இந்த சமூகத்தை, நம்முடைய சமூகத்தை மட்டும் பெயர் குறிப்பிடுவாங்க. இன்னொரு சம்பவத்துல மாற்று சமூகத்தை சார்ந்தவர் பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாரு, அந்த இடத்துல அங்க குறிப்பிடவே மாட்டாங்க, நம்ம பேரை குறிப்பிடுவாங்க. இன்னொரு சம்பவத்துல நம்ம சின்னதா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம், அந்த இடத்துல நம்ம பேர் குறிப்பிடுவோம். ஏன் குறிப்பிடுறீங்க? அது மட்டும் இல்லாம நான் கடந்த முறை சில ஆண்டுகளுக்கு முன்பாக பணிபுரிந்த ஊடகத்துல சின்ன வேலை, ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு சின்ன தம்பி ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றத ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சாயம் பூசுகிற ஒரே ஒரு வரி கடைசியில் விரிவா அந்த செய்தி வருது. கடைசியா காவல்துறையினரும் இவர்கள் இப்படித்தான் என்று எச்சரித்தார்கள் அப்படின்னு முடிக்கிறாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னங்க அப்படியே தெரிஞ்சு முதலே எனக்கு முரண்பாடு இருந்துச்சு, இந்த சமூகத்தின் பெயர் மட்டும் குறிப்பிட்டிருக்கீங்க, அப்போ கடைசியில் இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு காவல்துறையே சொல்றாங்க அப்படின்னா பொதுமைப்படுத்தி நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு முக்கியமான நபர்கிட்ட நான் ரைஸ் பண்ணி கேட்குறேன். என் வேலையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அங்கே முரண்படுறோம், அங்கேருந்து எனக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நான் அழுத்தங்கள் கொடுத்து இடமாற்றம் வேற ஊடகத்துக்கு. இப்படி ஆகச்சிறந்த தத்துவத்தை கொண்டு, ஆகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான நலத்திட்டங்களை கொண்டு ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக எழுவோம், வளர்வோம் என்ற தத்துவங்களை உள்ளடக்கக்கூடிய திருமா, விடுதலை சிறுத்தைகள், அதையும் தாண்டி இன்னும் கூட தோழமை கட்சிகள் செயல்படுகிறார்கள், செயல்பட முடியாமல் தவிக்கிறார்கள். இவர்களுக்கே ஊடகத்தில் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, இப்படியான விஷயங்கள். அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் ஏதோ தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாராஞ்சி கிராமத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் யார் நமக்காக? நிச்சயம் கட்சிகள் இருக்காக, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. ஆனா அதை பொதுவெளியில் கொண்டு சென்று அதற்கான தீர்வு எப்படி இங்கே கிடைக்க போகிறது? நாம் அரசு அலுவலகங்களில் அரசு அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். பாராஞ்சி ஓகே, அருகாமையில் இருக்கிற என்னுடைய வெங்குப்பட்டு கிராமம், இன்னும் பல கிராமங்கள் பாராஞ்சியோட கம்பேர் பண்ணும்போது என்னுடைய கிராமம், நான் இருக்கிறத வெளிப்படையவே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. 20 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம் நாங்க. பாராஞ்சியோட ஒப்பிடும்போது, பொது சமூகத்தோடு ஒப்பிடும்போது பாராஞ்சியே 20 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கு. அப்ப பொது சமூகத்திற்கு நாம் ஈடாக சமநிலையை எட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 40 ஆண்டுகள் நாம் பின்தங்கி கிடக்கிறோம். அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்? கல்வியில் எப்படி பின்தங்கி இருக்கிறோம், சமூகத்தில் எப்படி பின்தங்கி இருக்கிறோம், வேலை வாய்ப்பில் எப்படி பின்தங்கி இருக்கிறோம், இப்படி பல காரியங்களை நாம் எப்படி பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். அப்படி பாராஞ்சியின் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு எப்படி அரசு அதிகாரிகள் தீர்வு கொடுப்பார்கள்? பாராஞ்சிக்கு அப்படின்னா வெங்குப்பட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? எங்கேயுமே நமக்கு வாசல் கிடையாது. நான் கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தேன்னா, தம்பி ரொம்ப பேசுறப்பா நீ என்ன, உங்களுக்கு என்ன பண்ணல நாங்க அப்படின்னு சொல்லுவார் தலைவரோ கவுன்சிலரோ என்னவோ. கொஞ்சம் தெளிவாக தம்பி இருப்பா பண்ணலாம் ஆகட்டும்பா, ஒன்றும் பிரச்சனை பண்ணு. ரொம்ப தெளிவாக இருந்தா ரொம்ப கண்டிப்பா பண்ணிடும்பா, இந்த வந்த பஞ்சம்பா. அந்த பேச்சு தான் மாறும், தொனி தான் மாறும், தீர்வு கிடைக்காது நமக்கு. இன்னும் ஒரு படி மேலே போனோம், பெட்டிஷனோ கோரிக்கையோ அப்படி இப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் தீர்வு கிடைக்காது.
அரசு அதிகாரிகள் மட்டத்திலும் உயர்மட்டத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரசியல் அதிகாரங்களை பெற்றவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் முதற்கொண்டு கவுன்சிலர் முதற்கொண்டு இன்னும் மேல மேல போகும்போது அவர்களும் மேல்மட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அவர்கள் இயல்பாகவே அப்படித்தான் இருப்பார்கள். இவர்கள் எந்த நிலையிலும் நமக்கு சமநிலையை எட்டிவிடக் கூடாது. எட்டிவிட்டால் அதிகாரத்தில் பங்கு பெறுவார்கள். அதிகாரத்தில் பங்கு பெறுவது மட்டுமல்ல, மறைமுகமாக பொருளாதாரத்திலும் பங்கு பெறுவார்கள். நமக்கு சமநிலையை எட்டி விடுவார்கள். நாம் வீழ்ந்து விடுவோமோ என்ற பயம். அதற்காகவே நம்மளுடைய அடிப்படை அத்தியாவசியமான தேவைகளாக இருந்தாலுமே கூட அதற்கு செவிசாய்க்க மாட்டார்கள் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள். அப்போ ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் நமக்கு அந்த தீர்வு கிடைப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் பெருகிவிட்டன. நீங்கள் பேச முடியும். சின்ன ஒரு வலைத்தளத்தில் உன்னோட பேஜ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்னென்ன இருக்கு, தொடங்கிட்டு உன்னுடைய குரலை அங்க உயர்த்த முடியும். அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒரு ஊடகவியலாளராக ஊடகத்திற்குள்ளாகவே இருந்து என்னால் சில விஷயங்களை மட்டும்தான் பேச முடியுது. ஏன்னா அந்த ஊடகத்துல மிக முக்கியமான ஒரு எடிட்டர், ஆசிரியர் பொறுப்புக்கு நான் வரல. எனக்கு எல்லா தகுதியும் உள்ளன. திறமை இருக்கு, அறிவு இருக்கு, தெளிவு இருக்கு, சமத்துவ சிந்தனை இருக்கு, மனித நேயம் இருக்கு, தகுதி இருக்கு, படிப்பின் தகுதி இருக்கு, உன்னை காட்டிலும் நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். எல்லா ஊடகங்களும் பார்த்தா இவர் இன்னாரா இருக்காரு, அவர் அன்னாரா இருக்காரு, இவர் இன்னாரா இருக்கு. அப்ப இந்த வாய்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க, இந்த நியூஸ் எடுக்க மாட்டாங்க, அந்த தகவலை போட மாட்டேன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எனக்கு தகவல்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. தோழர், இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கான காணொலிகள் இருக்கு, இதான் நடந்துச்சு அப்படின்னு அனுப்புறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்தியாக்க நான் முயற்சி பண்றேன். ஒரு லிமிட்டுக்கு மேல தான், அதுக்கு மேல போய் பண்ண மாட்டேன்றாங்க. இது உள்ளுக்குள்ள இருந்து என்னால இவ்வளவுதான் ஃபைட் பண்ண முடியுது. மற்றது எப்படி நம்ம ஃபைட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்காக கல்வி சார்ந்த விஷயத்தை தாண்டி, அரசியல் சார்ந்த விஷயத்தை தாண்டி, நம்மளுடைய உட்கட்டமைப்பு விஷயம், ஒவ்வொரு குடும்பங்களுடைய வளர்ச்சி தாழ்ந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கையும் ஒரே ஒரு தெளிவு மட்டும் என்னால உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமூக வலைத்தளங்களை நேர்த்தியா கையாளுங்க, நேர்த்தியா கையாளுங்க. இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரிகிட்டயோ ஒரு அரசியல்வாதி கிட்டேயோ கூட நம்ம போறோம், ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நம்ம கிராமம் சார்ந்து, ஒரு கல்வி சார்ந்து, ஒரு வேலை சார்ந்து வைக்கிறோம் அப்படின்னா, அதை ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இது எப்படி நம்ம கோரிக்கை வைக்கலாம், இது எப்படி நம்ம ஆவணப்படுத்தலாம், இது எப்படி நம்ம பொது சமூகத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு. வேற வழி இல்லை. இன்னைக்கு எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சியாக இருந்தாலுமே கூட இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே மனிதநேயம் கொண்டு உண்மையாகவே இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் காலகாலமாக, இவர்களுக்கு நாம் அனைத்தையும் செய்ய வேண்டும், கல்வியை வழங்க வேண்டும், சமத்துவத்தை வழங்க வேண்டும் என்று செய்கிறார்களா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். வேற வழி இல்ல, இவர் குரலை ரைஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்திய தேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் திருமாவர்கள் பிரதமர் வேட்பாளராக வரைக்கும் உயர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய நிர்பந்தம் இங்கே இருக்கிறது, தோழமை கட்சிகளுடைய தலைவர்களுடைய நிர்பந்தம் இங்கே இருக்கிறது என்பதற்காக சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை நிகழ்த்துகிறார்கள். வேற என்ன முடியும்? கிடையாது. அதை தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய இன்னொரு பவர் வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் ஒரு மினிஸ்டர் மாட்டிக்கிட்டாரு, சோசியல் மீடியாவில் ஒரு எம்எல்ஏ மாட்டிக்கிட்டாரு, சோசியல் மீடியாவில் பேச்சு கொடுத்து அடக்குமுறை பண்ணி ஒடுக்குமுறை பண்ணி கோரிக்கையை நிராகரிச்சு முடியாத பண்ண முடியாது, நீ உன்னால என்ன பண்ண முடியாது, எங்க வேணாலும் போய் பார்த்துக்கோ அப்படின்னா சொல்லி சோசியல் மீடியாவில் மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் மாட்டிக்கிட்டதன் காரணமா வேற வழி இல்லாம நமக்காக நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அதை செய்யறதுக்கு முன் வராங்க. அதை தாண்டி மனிதநேயத்தோட செயல்படுகிறார்களா அப்படின்னா இங்க கிடையவே கிடையாது. அப்ப நாம எத்தனை காலங்களுக்கு நம்ம அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளை நம்பி நல்ல ஒரு அணுகுமுறையோட நம்ம கோரிக்கை வைக்க முடியும்? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அணுகுமுறை செய்யுங்க. முதல்ல எப்படி கோரிக்கை வைக்கணுமா வைங்க, ரெண்டாவது ஒரு 10 நாள் விட்டு வைங்க, எந்த கோரிக்கையா இருந்தாலும். நான் பொதுவா சொல்றேன். மூன்றாவது அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஒரு முறை 2ஆம் முறை நீ பண்ணும்போதே அதெல்லாம் ஆவணப்படுத்துங்க, காட்சியை ஆவணப்படுத்துங்க, என்னென்ன ஆவணங்கள் படுத்த முடியுமோ அதை ஆவணப்படுத்துங்க. 3ஆவது முறை பாருங்க, 4ஆவது முறை சமூக வலைத்தளத்தை நீங்க இறங்கிடுங்க. அப்போது மட்டும்தான் அவங்க அகப்பட செய்தால் மட்டுமே தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். நாம் இவர்களை அச்சுறுத்துவதற்காக அதை நாம் செய்யவில்லை. அப்போதாவது எங்களுடைய அடிப்படை தேவை, நம்ம வளர்ச்சிக்கான தேவைக்கு இல்ல, அடிப்படை தேவை, உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம் என்பதற்குள்ளவே நம்மளுடைய சமூகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
பொதுவா ஒரு பேச்சு இருக்கு, இந்த பசங்கன்னா அப்படிதான் இருப்பானுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, புள்ளிங்கோ மாதிரி இருப்பானுங்க. இன்னைக்கு எல்லாருமே அப்படியே புரட்டி போட்டுருச்சு. புள்ளிங்கோ ஸ்டைல் 2.0வா 2.0வா அந்த ஒரு பேட்டர்ன் இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே எல்லாமே மாறிட்டு அதுல ஒரு சமத்துவம் உருவாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே ஹேர் ஸ்டைல் தான், எல்லாருக்குமே ஒரே ஸ்டைல் தான். இந்த கானா இன்னைக்கு பொது உடைமையாக்கப்பட்டிருக்கு, எல்லாமே இன்னைக்கு தாண்டி வந்துருச்சு. அதுல சமத்துவத்தை நோக்கி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம அந்த கோரிக்கை எப்படி வைக்கணும், சமூக வலைதளத்தை எப்படி பயன்படுத்தணும், இதுல நம்ம விடாம காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க பண்ணுங்க. அப்போது மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க சமூக பொது வெளியில நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா மட்டும்தான் ஊடகங்கள் கூட அதை எடுத்துக்கிறாங்க. வேற வழி இல்லப்பா, இது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு, இந்த நியூஸ் நம்ம போட்டுடலாம், இல்லைன்னா போட மாட்டாங்க. எந்த கூட்டம் நடத்தினாலும் அது தெரியாது. எவ்வளவு பெரிய எழுச்சி மாநாடு அது திருச்சியில, எத்தனை ஊடகங்கள் அதை பெருசா பேசினாங்க. பட் செய்தி ஊடகங்களை தாண்டி இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாநாட்டுக்குள்ள என்ன சம்பாதிக்க முடியும், நம்ம நிறைய வியூஸை கொண்டு வரணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், ரெவென்யூ சம்பாதிக்கணும் அப்படின்னு பாதி சேனல்ஸ் வேலை பார்த்தாங்க. ஆனா முக்காவாசி பெரிய பெரிய காட்சி ஊடகங்கள் அதை செய்யறாங்களா அப்படின்னா கண்டிப்பா மனதார நான் சொல்றேன். நான் சொல்வதற்கு ஒண்ணு இல்லை, நிறைய ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் இருக்கு. அப்பேற்பட்ட தலைவர்களுக்கே இருக்கும்போது நம்முடைய கோரிக்கைகளை கொண்டு போய் நம்ம ஒரு தாலுகா ஆஃபீஸ்லயோ பிடிஓ ஆஃபீஸ்லயோ நம்ம வைக்கிறது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே போல நம்மளுடைய கௌதமன் அண்ணா அவர்கள் வந்து, நான் அரக்கோணம் தாலுகா நம்மளுடைய எங்களோடது, இன்னைக்கு நீங்க அரக்கோணம் தாலுகாக்குள்ள இருக்கீங்க, எங்களுக்கு அங்க இருக்கும்போது அண்ணன் வந்து எவ்வளோ உதவிகளை செஞ்சிருக்கிறேன். நம்ம கிராமத்துலேருந்து வரும்போது ஒரு ரேஷன் கார்டு பிரச்சனை, ஆதார் கார்டு பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அத்தனைக்கும் தன்னோட பவரை நம்ம மக்களுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எத்தனை வாட்டி தான் அண்ணனே இருப்பார், அண்ணன் வந்தால் தான் அந்த வேலை நடக்கும்னா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம்னா அண்ணனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கல. அந்த மாதிரி அண்ணன் மாதிரி இன்னும் எத்தனை பேர் முன்னெடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நம்ம ஓய்வு கொடுக்கல. அப்போ இந்த சமூக வலைத்தளத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி வந்து ஒரு அரசு அதிகாரியை அணுகணும், அரசியல்வாதியை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். என் கிராமத்தில் என் ஊராட்சியில் நான் சமூக இழுக்கு ஒன்று இருக்கு நம்ம மேல, இந்த பசங்க தான் அப்படின்னு அதை மாற்றணும் அப்படின்றதுக்காகவே நான் குளிக்க ஆரம்பிச்சேன், நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சேன், என்னால் முடிஞ்சது ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சேன். உன்னை விட நான் நேர்மையானவன்டா பாடுறேன் அப்படின்னு நேர்மைக்கான ஒரு பாத்திரமா மாறணும் அப்படின்னு நினைச்சேன். என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். நான் மட்டும் பண்ணது இல்லாமல் என் ஊரும் அப்படிதான்டா அப்படின்னு பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம். ஆனால் நம்ம மக்களை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம கிராமத்துல என் கிராமத்துல எப்படி இருக்கோ தமிழ்நாட்டின் அத்தனை கிராமங்களிலும் நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய கிராமத்தை சார்ந்தவர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அந்த பேட்டர்ன் மாறவே இல்லை. ஒண்ணு நீங்க முன்னெடுங்க, இல்ல முன்னெடுக்கிறவங்க கூட துணை நில்லுங்க. ஆனா அப்படி நடக்க மாட்டேங்குது. அவங்களும் விருப்பமும் பண்ண மாட்டேன்றாங்க, விருப்பம் கொஞ்சம் கூட விருப்பப்பட மாட்டேறாங்க. சமூகத்தை இப்படி மாற்றணும், நம்ம ஊரை இப்படி மாற்றணும், நம்ம இளைஞர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன்றாங்க. நினைக்கிறவங்களுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. கபாலியோ காலாவோன்னு நினைக்கிறேன். குண்டு சட்டிக்குள்ள அந்த நண்டு கதை, ஒரு நண்டு மேலே ஏறுமா, இன்னொரு நண்டு வந்து அதை பிடிச்சி இழுத்து விட்டு நான் தாண்டா மேலே ஏறிப்போம் அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒன்று பிடிச்சி இழுத்து தள்ளிக்கிட்டு அந்த குண்டு அந்த சட்டிக்குள்ளே தான் இருக்கும், ஒன்று கூட ஏறி போகலையா. அந்த கதை இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு நம்ம கிட்ட. இதுக்கு காரணம் என்னன்னா டேஸ்ட். முதல் முறையா ஒன்று நம்ம சுவைக்கிறோம். காலகாலமாக வஞ்சிக்கப்படுகிற நம்மளுடைய சமூகம் அரசியல் பதவிகளை முதல் முறையாக நாம் சுவைக்கிறோம். முதல் முறையா நம்மளை அங்கீகாரம் பண்றாங்க. முதல் முறையா ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, அரசு பணி கிடைக்குது. முதல் முறையா நான் வண்டி வாங்கியிருக்கேன், முதல் முறையா நான் கார் வாங்கியிருக்கேன், முதல் முறையா எனக்கு அந்த பொறுப்பு வேணும், எனக்கு ஒரு தலைவர் பொறுப்போ இல்ல மாவட்ட செயலர் பொறுப்போ ஏதோ ஒரு கிளை பொறுப்பாது வேணும். அந்த முதல் முறைன்ற டேஸ்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்குள்ள பல பிரச்சனைகளை உருவாக்குது. ஈகோ கிளாஷ் ஆகிட்டு எப்படின்னா, நாம அனைவரும் ஒரே சமமான அளவுக்கு வீடு கட்டிட்டு நீயும் காரு நானும் காரு, நீயும் வேலை நானும் வேலை, தன்னிறைவு பெறுகிற நிலை எப்போது வருமோ அப்போதுதான் அது கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். அது வரைக்கும் எனக்கா உனக்கான்ற போட்டி இன்னைக்கு ஆயிடுச்சு. இந்த போட்டி நமக்கு வர்றதுக்கு, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டாக்டர் பாபா சாஹேப் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டம். அதை பிடிச்சுதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரிசர்வேஷன்யா, பெண்களுக்குயா, இத்தனை சீட்டியா காலேஜ்ல, இவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கிருக்கீங்க, எதை பாரியா ஆன்லைன்ல, என்ன ஆச்சு என் ஊராட்சிக்கு, என்ன தப்பான பொய் கணக்கு போட்டிருக்கேன், என்ன இது பில், இது நான் நெட்ல எடுத்துட்டியா. இன்னைக்கு எல்லாமே அதான். சட்டம் தெரிகிறது. சட்டம் படித்தவர்கள் இந்த கிராமத்தில் அத்தனை பேர் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் அப்படி கல்வி பெற்று அந்த அரசியலமைப்பு பாபா சாஹிப் கொடுத்து அதை வச்சு நம்ம மேல வந்துட்டு, அதனுடைய அடிப்படையில் இதுவே நமக்கு தன்னிறைவை பெறுவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலமாகும். அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சுத்து வட்டாரத்தில்
மெய் சிலிர்த்து நான் வியந்து பார்க்கிற ஒரு கிராமம் என்று சொன்னால் நம்முடைய பாராஜு கிராமம் தான். சின்ன சின்ன கிராமங்களுக்கு அத்தனைக்கும் ஒரு தாய் கிராமம் என்று சொன்னால் நம்முடைய பாராஞ்சு கிராமம் தான். இங்குதான் அத்தனை அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள், அதை தாண்டி அரசியல் ஞானத்தோடு மிகப்பெரிய பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த கிராமத்தில் தான். அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆகச்சிறந்த ஒருங்கிணைப்புகளை, முன்னெடுப்புகளை, விழிப்புணர்வு மாநாடுகளை, இப்படி பல காரியங்களை நிகழ்த்தி கொண்டே முன்மாதிரியாக இருந்து கொண்டே இருப்பது நம்முடைய பாராஞ்சு கிராமம் தான். ஆனால் அப்பேற்பட்ட பாராஞ்சு கிராமம், என்னுடைய பிம்பம் வெளியிலிருந்து அந்த சாலையில் கடக்கும் போது நான் வியந்து பார்க்கிற அண்மையில் கூட பொங்கல் திருவிழாவில் நான் மெய்சிலிருந்து போனேன். 2013 என்னுடைய கிராமத்தில் நான் சமத்துவ பொங்கல் என்று 2 காலனிகளை ஒன்னா சேர்க்கணும்னு ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம். அதை ஒருத்தர் காலி பண்ணார். நான் முற்போக்குவாதி என்று சொல்லி கருப்புடைய அணிந்து கொண்டிருக்கிற ஒரு கருப்பாடு பிற்போக்குத்தனமா, ஆகச்சிறந்த அந்த கால பிற்போக்குத்தனமா அதை காலி பண்ணிட்டான். அவனை குறிப்பிட விரும்பல, நான் காலி பண்ணிட்டான். அப்ப நான் வியந்து பார்க்கிறேன் பாராஞ்சியை, ஆகச்சிறந்த பொங்கல் பெருவிழா. இதை நம்ம ஏன் செய்தியா நம்ம போடல? என்னால வரைக்கும் முயற்சி பண்றோம், முடியலனா எத்தனையோ விடயங்களை நாம் தனிப்பட்ட முறையில் படிக்கலாம், வளர்ச்சி அடையலாம், பதவிகளில் பெறலாம், உயர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒற்றுமை மட்டுமே நம்மை ஒரு கணத்தில் உயர்த்தும். நீ தனித்தனியா வளர்ந்து வளர்ச்சி அடைந்த ஒரு கிராமம் என்ற பெயர் வாங்குறதுக்கு உனக்கு 50 ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னால், ஒற்றுமையாக இருந்தால் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் போதும். ஒரே மனுதான், தனித்தனியா நீ போய் ஒரு பெட்டிஷன், என் கட்சியில இருந்து ஒரு பெட்டிஷன், உன் கட்சியில இருந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தனா எப்படி சுத்திக்கிட்டு இருப்போம்? யாரு எடுத்துட்டு வந்த கடைசியில் அந்த தீர்வு நம்ம ஊருக்கு கொடுக்க போறன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்கும். பாபா சாஹேப்பா நான் நினைக்கிறேன், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரா நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பாயிண்டை வச்சு நம்ம அத்தனை பேர் ஒண்ணா இருந்தோம்னா, கலெக்டர், இந்த கிராமத்துக்கு எத்தனை பேர் கலெக்டர் மிரண்டு போய் வந்திருக்காங்க? ஆமாவா இல்லைங்களா? உங்களோட கோரிக்கை என்ன? ஒரே நாள்ல தீர்வு. அவ்வளவு பெரிய பவர் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா அத்தனை பேர் இங்க படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள், ஒரே நொடியில புரட்டி போடுற பெரிய ஆளுமைகள் எல்லாம் அந்த கிராமத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் ஒன்னா இருந்து இந்த நம்முடைய ஊருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா, மொத்தத்தையும் வச்சுட்டு ஒரே ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டம். வா தலைவர், மாவட்ட ஆட்சியர் வா, இவங்க வா, தாசில்தார் வா, எல்லாம் வா, இதை முடிங்க. 2 ஆண்டுகள் கூட டைம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா 2 ஆண்டுகள் முடியாது. ஆனால் அது சாத்தியம் இல்லாமல் போகிறது, தொய்வடைகிறது. நிறைய காரியங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தொய்வடைகிறது. இதே மாதிரி தான் எல்லா கிராமங்களிலும். இதைவிட மோசமாக அண்மையில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் கிராமம், எனக்கு பாட்டி கிராமம், அது என்னுடைய ஆயா ஊர். அங்கே தற்போது ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சுற்று வட்டாரத்தில், என்னுடைய கிராமத்தில் 1997 காலகட்டத்தில் வடார்காடு அம்பேத்கர் மாவட்டமாக இருந்த சமயத்தில் இலவச வீட்டுமனைகள் வழங்கினார்கள். 120 வீட்டுமனைகள். தற்போது அந்த கிராமம் இன்னும் எங்களுக்கு பெறவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறோம். தனி வட்டாட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்கோம், கலெக்டர் கிட்ட கொடுத்திருக்கோம், சிஎம் வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராமத்துக்கு அதை பெறணும். அதுக்கு எப்படி அணுகணும்? பல லேக், பல பிரச்சனைகள். அங்க ஒற்றுமையே இல்லை. பல விஷயம். ஏன் அவன் தான் பண்ணணுமா? அந்த பையன் பண்ண, அந்த பையன் நம்ம போகணுமா? நம்ம ஏன் பண்ணணும்? அவன் பண்றான்னா, அவன் நாளைக்கு எலெக்ஷன் நிற்க போறானா, வார்டு மெம்பர் ஆகணும், அதுக்கு பண்றான், ஆதாயம் இல்லாம பண்ணுவானா? ஏன் அவன் உனக்கு வீட்டு மணியை வாங்கி கொடுத்து தானே வார்டு மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறான். இதுல என்ன தப்பு? நல்லதை செஞ்சுட்டு இந்த ஊரை வளர்ச்சிக்கான பாதையை செஞ்சு, வீட்டு மணின்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதை செஞ்சுட்டு தானே அவன் வார்டு மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறான். ஏன் ஆகக்கூடாது? இளைஞர்களுக்கு அந்த புரிதல் இல்லை. கூட ஏன்டா தம்பி நீ ஒருத்தன் தான் வர, எங்கடா அன்னைக்கு 10 பேர் எங்கடா கணனா, நான் அவங்களுக்கு இல்லைனா. அந்த தம்பி ஒரு நாள் பேசுறான், இல்லப்பா அவனுக்கு வார்டு மெம்பர் ஆகணும்னு ஆசை அவனுக்கு, அதனால தான் அதெல்லாம் பண்றான், காரணம் இல்லாம பண்ணல. அவங்ககிட்ட என்னத்தை சொல்றது? அப்ப இளைஞர்களுக்கு அப்படியான புரிதல் இருந்தா, ஏதேதோ பண்ணி திருட்டுத்தனம், முள்ள மாதிரி தனம், முடிச்ச வைக்கத்தனம் எல்லாம் பண்ணி தலைவர் ஆகணும், வார்டு மெம்பர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணலாம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அந்த மாதிரி வெளியில சொல்றேன் நான். அப்ப இவன் நல்லதை செஞ்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு இளைஞனுக்கு ஏன் அந்த கிராமம், ஏன் கூட இருக்கிற தோழர்கள், ஏன் அந்த தெரு மக்கள் ஒத்துழைப்பு தரக்கூடாது? எங்கேயோ வெளியூர் போயிருந்தாலுமே கூட நான் இன்னைக்கு வாரத்துல ஒரு நாள் கிடைக்குது, அந்த ஒரு நாள் என் கிராமத்துக்காக நான் செலவழிப்பேன். என்னால முடிஞ்சது நான் இளைஞர்கள் கிட்ட பேசுவேன், மக்கள் கிட்ட பேசுவேன், அதுக்கான முன்னெடுப்புகளை நான் செய்வேன். அன்னைக்கு தாசில்தார் கிட்ட போவேன், பிடிஓ கிட்ட போவேன், கோரிக்கை வைப்பேன், எனக்கு சிமெண்ட் ரோடு வேணும், சமுதாய கூட வேணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பேன். அப்படின்னு அவனுக்கு ஏன் தோல் கொடுக்க கூடாது? ஏன் துணை நிற்க கூடாது? அதுல பல பிரச்சனைகள், பல ஈகோ, பல கிளாஷ், பல பேருக்கு புரிதல் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஏதோ ஒண்ணு இருக்கு, அதான் அவன் பண்றான், இவ்வளவு மெனக்கெட்டு பண்றான், ஏதோ அவனுக்கு ஆதாயம் இருக்கு, அவங்க ஃபேமிலி இப்படி வரணும்னு பாக்குறான், அவன் இப்படி வரணும்னு பாக்குறான். வரட்டுமே, பண்ணிட்டு தானே வரன்றான் அவன். அப்ப நீ என்ன பண்ற? சமூகத்துல நீ நல்லதை பண்ணிட்டு வராத, ஃப்ராட் வேலை பண்ணிட்டு வா, காசு கொடுத்துட்டு வா. கடந்த
தேர்தலில் நான் உள்ளாட்சி தேர்தலில் நான் தலைவருக்காக போட்டியிட்டேன். முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ரிசர்வேஷன் அடிப்படையில் தேர்தல், ஊராட்சி மன்ற தேர்தல். நான் ஊர்ல ஒரு சங்கம் அமைச்சு அந்த சங்கத்தில் தலைவர் நம்ம ஊருக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வரையறை வச்சுக்கோ. இதுக்கு யார் ரெடியோ அவர் அண்ணா போஸ்ட்ல தேர்வு செஞ்சுட்டு போட்டோம். ஏன் உன் பேர்ல ஒரு 10 லட்சம், உன் பேர்ல ஒரு 10 லட்சம், என் பேர்ல ஒரு 10 லட்சம், மொத்தமாவே நம்ம ஊர்ல இருக்கிறது 30 லட்சம் தாயா வச்சிருப்போம். 10 லட்சமே நான் வச்சில்ல, என் பெரிய பக்கத்து 5 லட்சம் வாங்க, 2 லட்சம் வாங்க. அப்ப மொத்தமே காலி. நம்ம பொருளாதாரத்தில் மறுபடியும் நம்ம விழப்போறோம். அதுதான் மற்றவர்களுடைய எண்ணமா இருக்கு. பொருளாதாரத்தில் இவனை உயர்வடைய செய்யவே கூடாது, பொருளாதாரத்தில் இவனை கீழவே வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம காலுக்கடியில் நிற்பான், நம்மளை சுத்தி வந்துகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மற்றவங்களோட எண்ணம். அது நடக்க கூடாது. சித்தப்பா, பெரியப்பா, மாமான்னு பேசுறேன், ஒருத்தரும் கேட்டுக்கல. எனக்கு பேர் நான் தான், என் ஊர்ல நான் தான், பல பேர் பல கிராமங்கள்ல அது மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு. சில பேர் பணம் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்மள இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேர் தான் பெருசா இருக்கு, சில பேருக்கு பணமா பெருசா இருக்கு. ஆனா பேரு பிரஸ்டேஜ், நான் அவன் அவ்வளவு பெரிய ஆளு, நான் தான்டா பெரிய, எங்க ஃபேமிலி தான்டா அப்படின்னு சொல்லி அதுல நான் வீழ்ச்சி அடைந்தேன். எல்லா வகையிலும் என்கிட்ட விரல் நீட்டி பேச முடியாது என்ன, ஆனா வீழ்ச்சி அடைந்தேன். 200 ஓட்டு. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மக்கள் அந்த புரிதல் இல்ல. அவன் நல்லது செஞ்சு தானே வரணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்ப நீங்களே மறைமுகமா திணிக்கிறீங்க. அப்ப என்ன சொல்றீங்க, நீ என்னடா ஊடகவியலாளராக இருந்துகிட்டு நான் ஜனநாயக அடிப்படையில் தான் தேர்தலை சந்திப்பேன், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன், சரக்கு கொடுக்க மாட்டேன், கோட்டர் கொடுக்க மாட்டேன், பிரியாணி கொடுக்க மாட்டேன் என்ற சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க. எனக்கு ஓட்டு போடுங்க. என்னடா புரியாத பேசிக்கிட்டு இருக்காங்க. கொடுப்பா என்ன எப்படி தெரியுமா ஆக்கினாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமங்கள் எல்லாம் இந்த மீசை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தமிழன்ற அடிப்படையில் நான் அப்படியே வருவேன். என்ன மீசை வளைக்க சொன்னாங்க. 4 பேர் எப்பா இந்த மீசை ஒரு மாதிரி இருக்கும், சில பேருக்கு அந்த மீசை கொஞ்சம் டவுன் பண்ணிட, வெள்ளச்சட்டை நார்மல் பிச்சைக்கார மாதிரி வா, அப்போதான் ஓட்டு போடுவாங்க. மீசை எடுக்க வச்சுட்டானுங்க. என்ன வேற வழி போயிட்டு. ஆனா அந்த தவறான காரியங்கள் நான் பண்ணல. இந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாக்கி என்ன ஓட்டுக்கு காசு கொடுக்க வச்சு என்னைய சராசரி மனிதனை ஆளாக்கி தான் என்ன வெற்றி அடை செய்வீங்களா? என்னன்னா என்ன கிடையாது. என்னை போன்ற ஒரு இளைஞனை வெற்றி அடை செய்வீங்களா நீங்க? அப்ப நல்லது செஞ்சு நேர்மையான செஞ்சு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வாய் அடிக்கிற மாதிரியா முன்மாதிரியா இருந்த வரவனுக்கு ஏன் தோல் கொடுக்க மாட்டீங்க? மொத்தம் அதானே சொல்றான், அவன் புள்ளிங்கடா, அந்த பசங்கன்னா அப்படி தானே இருக்கும், லைஃப் என்னன்னு தெரியாது, ஜாலியா வண்டி வாங்கிக்கோங்க, சுத்தின்னு இருக்குங்க, கல்யாணத்தை பண்ணாதுங்க, இப்படி போனா அப்படி என்னென்னவோ சொல்றான். அந்த இழுக்க எப்ப நம்ம போக போறோம்? அப்ப முன்மாதிரியா ஒழுக்கமா இருக்கிற ஏதோ ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவ நம்பிக்கையோ இஸ்லாமிய நம்பிக்கையோ இந்து நம்பிக்கை, ஏதோ ஒரு வழியில நல்ல பக்கமா இருக்கிறானா அவனுக்கு தோல் கொடுங்க. அவன் கூட சேர்த்து இன்னும் 4 பேர் அவனை மாதிரி ஆக்குங்க, அவனை என்கரேஜ் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. முன்பே குறிப்பிட்ட மாதிரி ஒரு நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன். சமூக வலைத்தளங்களை சரியா பயன்படுத்துங்க. நான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய இளைஞர்கள் கிட்ட, தோழர்கள் கிட்ட இதை மட்டும் தான் சொல்றேன். ஊடகத்துல நான் இருக்கேன், என்னை போன்ற தோழர்கள் இருக்காங்க. சரியான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அதை நிச்சயமா நியூஸ் ஆக்க முடியும். அந்த ஆதாரங்களை திரட்ட இப்படி பண்ணுங்க. காணொலியை ரெடியா எடுத்துக்கோங்க, பதிவுகளை எடுங்க. அது எப்படி எப்படின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம இன்னைக்கு பேச முடியும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுங்க, பயன்படுத்திக்கோங்க. காட்சி ஊடகத்துக்கு, சமூக ஊடகத்துக்கு வந்தா மட்டும்தான் இன்னைக்கு ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு தீர்வளிப்பார்கள். தப்பிக்க முடியாம வச்சா மட்டும்தான். இல்லைன்னா யாருமே மனிதநேயத்தோட மனசாட்சியோட நம் மீது பார்வையை வைக்க மாட்டார்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டு ஆகச்சிறந்த இந்த தெருமுனை கூட்டம் மேலும் மேலும், இது முதல் கூட்டமாக இருந்தாலுமே இல்ல, ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறாங்க, சிறிது இடைவெளிக்கு பிறகு நடத்தக்கூடிய இந்த முதல் கூட்டமாக இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த கூட்டங்கள் இன்னும் இந்த இடத்துல இடமே பத்தலப்பா, வேற இடத்துல வைக்கலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது வெற்றி அடைய வேண்டும். அந்த கூட்டத்தின் வாயிலாக பங்கு பெற்று எழுச்சியுரை வழங்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுடைய கருத்துக்களை உள்வாங்கி நீங்க அதுல பயனடைஞ்சு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் சமநிலையை எட்டி அதையும் தாண்டி முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.